வணக்கம். கலைச்செல்வி சாமுவேல், வழக்கறிஞர். டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ப்ரைவசியும் முக்கியம். டூ மச் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி கேன் லீட் டு நோ ப்ரைவசி ஆர் நோ பர்சனல் ஸ்பேஸ், அண்ட் டூ மச் ஆஃப் ப்ரைவசி லீட்ஸ் டு சீக்ரெட்ஸ் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட். எந்த கப்பிள்ஸ்குள்ள இது பேலன்ஸ்டாக இருக்கோ there exists a healthy relationship. Transparency-na என்ன? Honest communication. Privacy-na respect for boundaries. நீங்க முணுமுணுக்கிறது எனக்கு கேக்குது. Yes, I agree. Transparency builds trust. Same time, privacy maintains respect and individuality. இது அப்படியே கொஞ்சம் நம்ம வீடுகளில் பொருத்தி பார்ப்போமா? சில வீடுகளில் கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ ஒரு ஃபோன் வந்துட்டா போச்சு. அவங்க ஃபோன் பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்க ஸ்பவுஸ் உட்கார்ந்துருந்து யார் பேசினா, எதுக்கு பேசினா, என்ன பேசினான்னு தெரியாம அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயமா கூட இருக்கலாம். பட் அதை நீங்க அவங்களுக்கு சொல்ல மறுக்கும் போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? என்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல டிரான்ஸ்பரன்சியே இல்லைன்னு. உடனே நீ ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டேங்கிற, நான் மட்டும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்ல, நீயும் சொல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் எல்லாத்தையும் உங்க ஸ்பவுஸ் கிட்ட சொல்றீங்க? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லலைன்னா it doesn't mean there is lack of transparency. It may be unnecessary. அதே மாதிரி டெய்லி உங்க ஆஃபீஸ்ல என்ன நடக்குதுன்னு ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க இப்படி, இவங்க அப்படி, இது அப்படி நடந்ததுன்னு எல்லாத்தையும் உங்க ஸ்பவுஸ் கிட்ட சொல்ல வேண்டியது. அதுல 2 பேர் தப்பானவங்களா இருப்பாங்க. பட் வேற வழி இல்ல, நீங்க அவங்களோட ஆஃபீஸ்ல பேசி பழகிதான் ஆகணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க கேஷுவலா இருப்பீங்க. பட் உங்க ஸ்பவுஸ்க்கு அந்த நபர் மேல தவறான ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது அந்த ஒப்பீனியனோட தான் அவங்க கிட்ட பேசுவாங்க, இல்ல பேசாம கூட போகலாம். இது யார் மேல தப்பு? டிரான்ஸ்பரன்சின்ற பேர்ல எல்லாத்தையும் ஒளறி கொட்டுனா உங்க பேர்ல தான் தப்பு. அதே மாதிரி உங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்க ஸ்பவுஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை, அன்லெஸ் அவங்க அதுல சம்பந்தப்படாத வரைக்கும். இப்போ உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குது, ஆர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இல்ல ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர், ஆர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னா நிச்சயமா அது உங்ககிட்ட, உங்க ஸ்பவுஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும். இந்த டிரான்ஸ்பரன்சி அவசியம்தான். இப்போ அதே வெளியூர்ல இருக்கிற உங்க பேரண்ட்ஸோ, ஆர் உங்க உடன் பிறந்தவங்களோ, ஆர் உங்க ரிலேட்டிவ்ஸோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஆர் அவங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனைனா அதை கட்டாயம் உங்க ஸ்பவுஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்க கணவனோ மனைவியோ அதை உங்ககிட்ட சொல்லலைன்னா உடனே நீ என்கிட்ட டிரான்ஸ்பரண்டாவே இல்லைன்னு நீங்க கேட்பதில் நியாயமும் இல்லை. அது அவங்க பிரைவசி. அதே போல உங்க இன்லாஸ் ஏதாவது தவறு செய்தாலும் உடனே அதை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை, அன்லெஸ் இட் இன்வால்வ்ஸ் அ ஜென்யூன் லைஃப் த்ரெட் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ். அவங்க ஏன் அந்த நபரை பத்தி உங்ககிட்ட உண்மையை சொல்லணும், ஒத்துக்கணும்? அது கண்டிப்பா அந்த நபர் மேல உங்களுக்கு தப்பான ஒப்பீனியனை உண்டாக்கும். நாளைக்கு அந்த பர்சன் நல்ல மனிதரா கூட மாறலாம், உங்க ஸ்பவுஸும் அவங்கள மன்னிச்சு கூட ஏத்துக்கலாம். பட் உங்களுக்கு அவங்க மேல உள்ள ஒப்பீனியன் மாறாது. உங்களுக்கும் உங்க ஸ்பவுஸ்க்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அந்த நபரால் எந்த தொந்தரவும் இல்லை என்ற பட்சத்தில் அதை உங்க ஸ்பவுஸ் உங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமே இல்லை. நெக்ஸ்ட், மொபைல் ஃபோன். டிரான்ஸ்பரன்சிக்கும் ப்ரைவசிக்கும் இடையேயான போரே நடக்கிறது இந்த மொபைல் ஃபோனால தான். பேங்க் அக்கவுண்ட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பாஸ்வேர்ட்ஸ், இது எல்லாமே கணவனும் மனைவியும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் டிரான்ஸ்பரன்சிக்கு கீழே வந்துருது. ஆனா என்னைக்கு பிரச்சனைன்னு ஒன்று வருதோ அப்போ இதெல்லாம் ப்ரைவசிக்கு கீழே வந்துருது. இப்போ ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. உங்க ஃப்ரெண்டோ, கொலீகோ, ஆர் எனி இண்டிவிஜுவல்ஸ் மொபைல் ஃபோன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் பிரைவேட் ஸ்பியர். ஏன்னா அதுல நிறைய பர்சனல் மெசேஜஸ், போட்டோஸ், பேங்கிங் டேட்டாஸ், கான்டாக்ட்ஸ், ப்ரௌசிங் ஹிஸ்டரி, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க யார்கிட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் பியோர்லி ரைட் டு பிரைவசி. அதே நபர் அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டால் தென் திஸ் ரைட் இஸ் நாட் அப்சல்யூட். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க மொபைல் ஃபோன் தான் பெரிய ஆதாரமே அந்த குற்றத்தை நிரூபிக்க. ஸோ இங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படும் பட்சத்தில் போலீஸ் அவரோட மொபைல் ஃபோன் ஆர் சம்பந்தப்பட்ட லேப்டாப்பை சீஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணலாம் வித் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா டு சேஃப்கார்ட் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஃபேமிலி வெல்ஃபேருக்கு ஒரு பங்கம் வரும்போது டு சேஃப்கார்ட் தி வெல்ஃபேர் ஆஃப் த ஃபேமிலி வேற வழியே இல்லை, உங்க பிரைவசியாக கருதப்படும் உங்க மொபைல் ஃபோனை
அதாவது சில சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் போனுக்கெல்லாம் லாக் போட்டு வச்சிருவாங்க. அப்ப வேற வழியே இல்ல, உங்க கணவனோ மனைவியோ கேட்டா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஃபேமிலி நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தே தான் ஆகணும். அப்ப போய் நீங்க இது என்னோட பிரைவசின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நாட் அப்சல்யூட். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரைவசியை விட டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சேஃப்கார்ட் தி வெல்ஃபேர் ஆஃப் த ஃபேமிலி. சரி, எவ்வளோ நாள் வரைக்கும்? உங்க மேல நம்பிக்கை வர வரைக்கும். ஆனால் எப்போ உங்க டிரான்ஸ்பரன்சியை உங்க ஸ்பவுஸ் கண்ட்ரோலா எடுத்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப தவறு உங்க டிரான்ஸ்பரன்சி மேல இல்ல, உங்க நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ற அந்த நபர் மேல தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் ஒரு 50,000 சேலரி வாங்குறாரு, மனைவியும் ஒரு 50,000 சேலரி வாங்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப செலவுகளை பாத்துக்கிறாங்க. இதுல கணவனோ ஒரு மனைவியோ அவங்க தனிப்பட்ட செலவுக்காக ஒரு 5,000 ரூபாய் வேணும்னு கேட்கிறாங்கன்னா, நீ இந்த 5,000த்துக்கும் ஒரு ரூபாய்க்கும் எனக்கு கணக்கு சொல்லுனா இட் இஸ் பியூர்லி அகேன்ஸ்ட் பிரைவசி. அது அனாவசிய செலவா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க சேலரியில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலவு செய்ய உரிமை உண்டு.